சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் ஹைதராபாத்துக்கும் நடந்த ஐபிஎல் மேட்ச்ல ஹைதராபாத் டீம் 6 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம டீம்ல ஒரு மேஜரான சேஞ்ச் இருந்துச்சு. நம்ம தல தோனி இன்னைக்கு போட்டியில விளையாடல. கேகேஆர் கூட விளையாடும் போதே பாத்தீங்கன்னா அவருக்கு முதுகுல லைட்டா இன்ஜுரி ஆச்சு. மேட்ச் அப்ப கூட பிசியோலாம் எடுத்துக்கிட்டாரு இல்லையா? சோ அதனால இந்த போட்டியில நம்ம தல தோனிக்கு ஓய்வு கொடுத்திருக்காங்க. அதுக்கு பதிலா கேப்டனா நம்ம சின்ன தல ரெய்னா வந்தாரு. விக்கெட் கீப்பிங்க்கு சாம் பில்லிங்ஸ் வந்திருக்காரு. ரெய்னா சொல்லும் போது தோனி இப்ப கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும், அடுத்த போட்டியில அவர் கண்டிப்பா இருப்பாரு அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காரு. சிஎஸ்கேனாலே நம்ம தல தோனி தானே. 2010 வருஷத்துக்கு அப்புறமா தோனி கேப்டனா இல்லாம இருக்கிறது இதுதான் முதல் தடவை. தோனி இல்லாம நம்ம சிஎஸ்கே டீம் எப்படிப்பா ஆட போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க எல்லா ஃபேன்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஷேன் வாட்சனும் டு பிளெசிஸும் வந்தாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஓபனிங்கை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஷேன் வாட்சன் 31 ரன்ஸ்லயும் டு பிளெசிஸ் 45 ரன்ஸ்லயும் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறமா வந்த கேப்டன் சுரேஷ் ரெய்னா 13 ரன்ஸ்லயும் ஜாதவ் 1 ரன்லயும் அவுட் ஆக நம்ம சிஎஸ்கே டீமோட ஸ்கோர் பெருசா ஏறவே இல்லைங்க. வாட்சனோ டு பிளெசிஸோ இருந்த வரைக்கும் ரன் ரேட் 7.5 இருந்துச்சு. முதல் விக்கெட்டுக்கு 79 ரன்ஸ் எடுத்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா யாருமே சிறப்பா ஆடாததுனால நம்ம சிஎஸ்கே டீம் 20 ஓவர் முடிவுல 132 ரன்ஸ் எடுத்தாங்க. நம்ம சிஎஸ்கே டீம் ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல 80 ரன்ஸ் எடுத்தாங்க. ஆனா கடைசி 10 ஓவர்ல 52 ரன்ஸ் தான் எடுத்திருக்காங்க. 132 ரன்ஸ் எடுத்தா வெற்றி அப்படின்ற இலக்கோட ஹைதராபாத் டீம் களத்துல இறங்கினாங்க. ஓபனிங் பேட்ஸ்மேனா டேவிட் வார்னரும் பேர்ஸ்டோவும் வந்தாங்க. ஒரு பக்கம் டேவிட் வார்னர் 50 ரன் அடிக்க பேர்ஸ்டோ 61 ரன்ஸ் அடிச்சாரு. இவங்க 2 பேரோட இன்னிங்ஸே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மேட்ச முடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். அடுத்ததா வந்து வில்லியம்சன் 3 ரன்லயும் விஜய் சங்கர் 7 ரன்ஸ்லயும் அவுட் ஆக, பட் இருந்தாலும் டார்கெட் ரொம்ப கம்மி அப்படின்றதுனால முடிவுல 6 விக்கெட் வித்தியாசத்துல ஹைதராபாத் டீம் ஜெயிச்சிட்டாங்க. இது மூலமா பாத்தீங்கன்னா ஹைதராபாத் டீம் 8 பாயிண்ட்ஸோட இப்போ 5வது இடத்துல இருக்காங்க. நம்ம சிஎஸ்கே டீம் 14 பாயிண்ட்ஸோட முதல் இடத்துல இருக்கும். அடுத்த மேட்ச் வர சண்டே 21ஆம் தேதி சாயந்தரம் 8 மணிக்கு பெங்களூர் டீமோட மோத போறாங்க.